நடக்கறதெல்லாம் நல்லதுக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாம இல்லாதப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதா இல்ல இவங்க எல்லாம் சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியல நர்மதா. என் அப்பா நல்லபடியா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு. இளமதி, எந்த ஒரு விஷயமும் காரணம் காரியம் இல்லாம நடக்காத. நீ சும்மா எதையாவது நினைச்சிட்டு இருக்காத. இனிமே உனக்கு நல்ல காலம்தான். உன்னை சுத்தி நல்லவங்க லிஸ்ட் ஏறிக்கிட்டே போதுல, நான் வந்தது உட்பட. வாங்க டாக்டர். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். எதுவும் பிரச்சனை இல்ல? இல்ல டாக்டர். ஓகே, நார்மல் தான். ஏதாவது பெயின் இருக்குங்களா? லேசா இருக்கு டாக்டர். சரியாயிடும். சரி டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இன்னைக்கே இவரை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆ. நான் மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி தரேன். அதெல்லாம் நீங்க மறக்காம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. அம்மா என்னமா நடக்குது? தெரியலையேமா. தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? யாருப்பா நீங்க? கேக்குறோம்ல, சொல்லுங்க. ஏய், நான் உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்களதான் கேக்குறோம். யாருப்பா நீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல இருக்கிற 4 தட்டு முட்டு சாமான எடுத்து போட இவ்ளோ நேரமா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்து வெளியே வீசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு ஆள் வந்துருவாங்க. சீக்கிரமா வாங்க. லீலாவதி, என்ன பண்ற? என்ன பண்றேனா? வீட்ல இருக்கிறவங்கள காலி பண்றேன். சீக்கிரமா இந்த ஓட்ட உடசெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுங்க. வாசல் இப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? என்னம்மா இவங்க என்ன சொல்றாங்க? எதுவும் பேசாம நீங்க 2 பேரும் இப்படி தலை குனிஞ்சு அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? அப்பா என்னப்பா நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. அம்மா உங்களை தான் கேக்குறேன். என்ன ஆச்சு? ஏய் இளமதி, நீ இவ்ளோ கேட்டும் அவங்க அமைதியா இருக்காங்களே, அதுலயே தெரிய வேண்டாம் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. என்னப்பா என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க தான் பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறாங்களே, அவங்க கிட்ட ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க? நான் சொல்றேன் இரு. உன்னோட அருமை அப்பா அம்மா இந்த வீட்ல இருந்த கொஞ்சோண்டு ஷேரையும் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க.